Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்று திரும்பிய பக்தர்களின் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். புதுச்சத்திரம் அருகே உள்ள நவனி, பள்ளிப்பட்டு, ஓலப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். தோட்டக்கூர்பட்டி அருகே பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வளைவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ஆண்டு தொடர் மழையால் கூடுதல் இழப்பு காரணமாக செங்கரும்பு ஒன்றுக்கு 40 முதல் 45 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் செங்கரும்புகள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் இந்த ஆண்டு தொடர் மழை பெய்ததால் ஏராளமான கரும்புகள் சேதமாகி நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மழையால் செங்கரும்புகள் உயரம் குறைவாகவே உள்ளதால் 4 முதல் 7 அடி உயரம் கொண்ட கரும்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பக்கம் கரும்பு எங்கள் போச்சம்பள்ளி வட்டத்தில் போட்டிருக்காங்க. 10 ஏக்கரா 5 ஏக்கரா 20 ஏக்கரா போட்டிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் 7 அடி கரும்பு தான் எடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. 5 அடி கரும்பெல்லாம் எடுக்கிறதுனா விவசாயிங்கள்லாம் என்ன ஆகுறது? தயவு செஞ்சு கவர்மெண்ட்டை 5 அடி கரும்பு எல்லாம் சேர்த்து சராசரி எடுக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.